கஷ்டப்பட்டு நேரத்தை செலவு செய்து தயாராக்கி வைத்திருக்கின்ற இந்த பொங்கலை இறைவன் ஆசீர்வதிப்பதற்காக மன்றாடும். இது சாதாரண வெளி அடையாளம் கிடையாது, பல நபர்களுடைய கூட்டு முயற்சி. இது ஒரு ஒற்றுமையினுடைய அடையாளம். எல்லா பொருட்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு அறுசுவை உணவை நமக்கு தருவது போல நம் எல்லோருடைய கரங்களும் ஒன்றாக இணைந்து நம்முடைய திருச்சபை வளர்ச்சிக்காக, பங்கினுடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும். எனவே இந்த பொங்கலை நாம் இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். அவருடைய துணை இருப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். எனவே இந்த பொங்கலை நாம் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். நிலவளமும் நீர்வளமும் கொண்டுள்ளது இந்த பூமி. நம்முடைய நாடு, அதுவும் நம்முடைய தமிழ்நாடு இறைவனுடைய அருளால் பல அருளையும் ஆசிரையும் கொண்டுள்ளது. பண்டை காலம் தொட்டே தமிழர் உழுதுண்டு வாழ்ந்தனர். தமது உழைப்பின் முதற் பலனை இறைவனுக்கு படைத்து மகிழ்ந்தனர். இவ்விழாவை நாம் மிகவும் சிறப்பாக பொங்கல் விழாவாக கொண்டாடுகிறோம். அதையும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நன்றி விழாவாக கொண்டாடி வருகின்றோம். தமிழ் கத்தோலிக்கர்களாகிய நாமும் இறைவனுடைய எல்லையற்ற இரக்க பெருக்கால் பெற்ற அறுவடையினுடைய முதல் கனிகளை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். நம் இதயங்களில் வழிந்தோடுகின்ற நன்றி பெருக்கினை இறைவனுக்கு எடுத்து கூறும் வகையில் இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக பங்கெடுப்போம். முதலில் இறைவனுடைய அருள் துணைக்காக ஜெபிப்போம். உங்களுடைய பதில், கடவுளே உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. எல்லாம் சொல்லுங்க. கடவுளே உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதனுடைய நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். சொல்லுங்க. கடவுளே உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. படை சாயல்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்பிடித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளைமைக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் குளிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கட்சியாய் அணிந்துள்ளன. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். முதற்கனி உங்களுடைய குடும்பங்களில் இறைவன் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூற வேண்டிய நாள். ஒரு நாள் கோயில் காரியங்களில் பங்கெடுக்காமல் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு உங்களுடைய பதில், ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டை கேட்கிறோம். பொங்கல் விழா நன்றி விழா என்பதை உணர்ந்து உமது கொடைகளுக்காக நாங்கள் செலுத்தும் நன்றியை அன்புடன் ஏற்றுக் கொள்ளும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். பயன்படுத்தி இறை வழிபாட்டில் புதிய திருப்பம் காணும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் உழைப்பை ஆசிர்வதித்து உழைக்கும் கரங்களுக்கு போதிய ஆற்றலை தந்து உழைப்பின் பலனை நாங்கள் பெற்று மகிழும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். பருவமழை முறையாக பெய்து நாட்டில் வளமும் வீட்டின் நலமும் நாளும் பெருகும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். உழவு தொழிலுக்கு உதவிடும் ஆடு மாடுகளை ஆசிர்வதித்து நோயின்றி அவற்றை காப்பாற்றுமாறு உம்மை மன்றாடுகிறோம். நிலத்தின் விளைவை பெறுவோர் உமது அன்பாலும் அருளாலும் நிரப்பும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். பொங்கல் விழாவை கொண்டாடும் அனைவருடைய வாழ்விலும் இறை அன்பும் பிறர் அன்பும் பொங்கி வழியும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். அவற்றை உமது புகழுக்காக உமது வாழ்வுக்காக பயன்படுத்த திருவுளம் கொண்டீரே. எங்களுடைய உழைப்பை உம்முடைய அருட்கரத்தால் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய உழைப்பின் பலனை மக்கள் அனைவரும் ஏற்று என்றென்றும் உம்மை போற்றி புகழ வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொங்கலானது மந்திரிக்கப்பட இருக்கின்றது.
நம்முடைய உழைப்பின் பயனாக உருவாக்கப்பட்ட இந்த பொங்கல் நம்முடைய நாவுக்கு சுவையளிப்பது போல நம்முடைய கடின உழைப்பு நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர நாங்கள் சொல்லிப்போம், கொண்டாடுவோமாக. அனைத்து நன்மைக்கும் ஊற்றாகி எம் இறைவா, உழவர்களுக்கும் அவர்களது உழைக்கும் கரங்கள் மூலம் பெற்ற அனைவருக்கும் நீர் அளித்துள்ள அருட்கொடைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நன்றியின் அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற உருவாக்கி இருக்கின்ற இந்த பொங்கலை, கரும்பையும் பழங்களையும் இந்த பொருட்களை ஆசீர்வதித்து வழி நடத்திடலாம். இறைவா, இதை உருவாக்குவதற்கு பல நபர்களுடைய உதவி இருக்கின்றது, பொருள் உதவி இருக்கின்றது, உடல் உதவி இருக்கின்றது. அவர்கள் செலவழித்திருக்கின்ற அவர்கள் உமக்காக செலவழித்த ஒவ்வொரு நேரமும் அவருடைய வாழ்விலே, குடும்பத்திலே, எதிர்கால